அன்பு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஆள் ரோட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போது எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிற அந்த ஆள்கிட்ட ஒரு ஆள் இடம் மறித்து சொல்கிறாரு, எப்பா என்னைய கூப்பிட்டு போயேன் அப்படிங்கிற. ஒன்றே நான் எங்கே கூப்பிட்டு போக அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீ என்னை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. சரி, அப்போ உன் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாரு. அதுக்கு அது சொல்லுது, என் பேர் அவமானம். நீ எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் பல்வேறு இடங்களில் என்னை நீ சந்திக்காமல் போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நானும் எவ்வளோ இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறேன். சரி வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு. இன்னொரு இடத்துக்கு போனால் அதே மாதிரி ஒரு ஆள், எப்பா என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி உன் பேர் என்ன பேர் அப்படின்னு உடனே, என் பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆகா, அதிர்ஷ்டமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறப்போ மூணாவது இதே மாதிரி ஒரு நபர் வந்து, எப்பா என்னையும் கூப்பிட்டுக்கோயே அப்படிங்கிறாரு. போடா, எனக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்க, ஒன்று ஏன் கூப்பிடணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து இந்த அதிர்ஷ்டத்தினால அவர் நல்ல வசதி வாய்ப்பாக வர்றாரு. அப்புறம் அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஆடம்பரத்தினால அழிஞ்சு போயிடுறாரு. திரும்பி வர்றாரு. திரும்பி வர்றப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து மறிச்சான் இல்லையா, அந்த நபர் மறுபடியும் வந்து, என்னப்பா இப்படி வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியேவோ அவரால் வெளியே சொல்ல முடியலை, தலை குனிகிறாரு. அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு உடனே, அப்போ உன் பேர் என்ன பேர் அப்படின்னா, அது என் பேர் தான் திறமை அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதிர்ஷ்டம் வந்துச்சு. அவமானப்பட்டு அதிர்ஷ்டம் வந்தால் கூட தன்னுடைய திறமை இன்மையினால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் பறிபோச்சு. ஆம் நண்பர்களே, தன்னுகிட்ட எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.